சூரத்து அல் இன்சானுடைய 30வது ஆயத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வமா தஷாஊன இல்லா ஐயஷா அல்லாஹ் இன்னல்லாஹ கான அலீமன் ஹக்கீமா. அல்லாஹ் நாடினாலே அன்றி நீங்கள் நாடமாட்டீர்கள், அல்லாஹ் நாடியதற்கு பிறகுதான் நீங்கள் நாடுவீர்கள் என்பது அதனுடைய அர்த்தம். நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிந்தவனாகவும் ஞானம் மிக்கவனாகவும் இருக்கின்றான். இங்கே அல்லாஹு தஆலா தன்னை பற்றி அலீம் ஹக்கீம், தனக்கு ஞானம் இருக்கிறது, அறிவிருக்கிறது என்பதை உறுதி செய்கின்றான். இந்த வார்த்தைகள் எதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறார் என்றால், அல்லாஹுடைய நாட்டத்திற்கு பிறகுதான் உங்களுடைய நாட்டம் இருக்கிறது என்று சொன்னதற்கு பிறகு அல்லாஹு தஆலா ஞானமும் அறிவும் மிக்கவன் என்பதை சொல்கிறான். இதில் இருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹு தஆலா ஏதாவது ஒரு விடயத்தை நாடினால் அவனுடைய அறிவின் அடிப்படையிலே, ஞானத்தின் அடிப்படையிலே தான் அதனை நாடுகிறான். அல்லாஹ் ஒரு விடயத்தை நடப்பதற்கு நாடினால் அது அல்லாஹு தஆலா வீணாக நாடுவதில்லை. அது ஞானத்தின் அடிப்படையில், அவனுடைய அறிவின் அடிப்படையில் அது நாடப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலாவுடைய நாட்டம் என்பது அவனுடைய ஞானத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.